வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் திரைமுரசு. இந்த நிகழ்ச்சியில சினிமால நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில நாம முதல்ல பார்க்க போற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமால நடக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். இயக்குனர் பாலு மகேந்திரா கிட்ட உதவி இயக்குனரா இருந்த இந்த இயக்குனர் தனுஷை வச்சு படங்கள்லாம் இயக்கியிருக்காரு. இப்போ சூரி ஹீரோவா நடிக்கிற படத்தை எடுத்துட்டு வர அவரு லெஜண்ட் சரவணனை வச்சு படம் எடுக்க போறாரா. யார் அந்த இயக்குனர், அது என்ன விஷயம்னு இந்த அப்டேட்ல பார்க்கலாம். தி லெஜண்ட் படத்தில் நடித்ததன் மூலம் திரை உலகில் நாயகனாக அறிமுகமானவர் தொழிலதிபர் அருள் சரவணன். அவரது அடுத்த படத்தை துரை செந்தில்குமார் இயக்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்நீச்சல், காக்கிச்சட்டை, கொடி, பட்டாசு படங்களை இயக்கிய துரை செந்தில்குமார் தற்போது சூரி நடிப்பில் உருவாகி வரும் கருடன் படத்தை இயக்கி முடித்துள்ளார். இதையடுத்து அவர் லெஜண்ட் சரவணனை வைத்து புதிய படம் ஒன்றை இயக்குகிறார். இப்படத்தின் பணிகள் ஏப்ரல் மாதம் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. கொடி படத்துக்கு ஒளிப்பதிவு செய்த வெங்கடேஷ் இந்த படத்துக்கும் ஒளிப்பதிவு செய்ய உள்ளதாகவும் ஜிப்ரான் இசையமைப்பார் எனவும் தகவல் வெளியாகி உள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிகிறது. ஜேடி ஜெரி இயக்கத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியான படம் தி லெஜண்ட். இந்த படத்தில் அருள் சரவணன், விவேக், நாசர், சுமன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருந்தார். இப்படம் எதிர்மறை விமர்சனங்களை பெற்றது. இந்நிலையில் தற்போது தனது 2ஆம் படத்தில் அருள் சரவணன் நடிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நகைச்சுவை நடிகர்கள் ஹீரோவா ஆகிறது ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயமாயிடுச்சு. ஆனா அவங்க எந்த மாதிரியான ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி நடிக்கிறாங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. நடிகர் சூரி, யோகி பாபுல்லாம் காமெடி நடிகர்னா காமெடி படத்துல தான் ஹீரோவா நடிக்கணும்னு இல்லாம கொஞ்சம் சென்சிட்டிவான படங்களையும் நடிச்சிட்டு வராங்க. நடிகர் சந்தானோ அவருக்குன்னு ஒரு பாணியை செட் பண்ணி ஹாரர் காமெடி படங்கள்ல அதிக கவனம் செலுத்திட்டு வராரு. இந்த நிலையில காமெடி நடிகர் சதீஷும் தான் ஹீரோவா நடிக்கிற படங்கள்ல தனக்குன்னு ஒரு பாணியை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராரு. அவர் ஹீரோவா நடிச்ச நாய்சேகர், காஞ்சூரிங் கண்ணப்பன் ஆகிய 2 படங்களும் ஃபேண்டசி சப்ஜெக்ட்ல உருவான நிலையில அதை தொடர்ந்து இப்போ அவர் நடிச்சு உருவாகி இருக்கிற படமும் ஃபேண்டசி சப்ஜெக்ட்ல தான் உருவாகி இருக்கு. அந்த படத்துல இருந்து வந்திருக்கிற அப்டேட்டை பார்க்கலாம். விஜய், தனுஷ், சிவகார்த்திகேயன் போன்ற முன்னணி நடிகர்களின் படத்தில் காமெடியனாக நடித்து பிரபலமானவர் சதீஷ். இவர் கடந்த ஆண்டு வெளியான நாய்சேகர் திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்பில் வெளிவந்த இப்படம் வெற்றியடைந்தது. இதையடுத்து தொடர்ந்து ஹீரோவாக நடிக்க முடிவெடுத்த சதீஷ் அடுத்ததாக நடித்துள்ள திரைப்படம்தான் வித்தைக்காரன். இப்படத்தை வெங்கி இயக்கியுள்ளார். இப்படத்தில் நடிகர் சதீஷுக்கு ஜோடியாக சிம்ரான் குப்தா நடித்துள்ளார். VPR இசையமைத்துள்ள இப்படத்திற்கு யுவகார்த்திக் ஒளிப்பதிவு செய்துள்ளார். இப்படத்தை விஜய் பாண்டி தயாரித்துள்ளார். இதில் சதீஷுடன் ஆனந்த்ராஜ், மதுசூதன், பால் நவகீதன், ஜான் விஜய் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. இந்நிலையில் வருகின்ற 23ஆம் தேதி திரையரங்கில் வித்தைக்காரன் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் ஸ்னீக் பீக் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் நடிகர் சதீஷ் இந்த படத்தில் மெஜிஷியனாக நடித்திருக்கிறார். ஏமாத்துறது தப்பில்ல, ஏமாறுதுதான் தப்பு என பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசி அவர் நடித்துள்ள இப்படம் வருகின்ற 23ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. யூடியூப்ல வெளியான காதல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற சீரீஸை எடுத்த இயக்குனர் விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்துல விஜய் ஆண்டனி நடிச்சு உருவாகி இருக்கு ரோமியோ. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குலையும் உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு தெலுங்குல லவ் குருன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு பரத் தனசேகர் இசையமைச்சிருக்கிற நிலையில அந்த படத்துல இருந்து ஒரு மியூசிக்கல் அப்டேட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். விஜய் ஆண்டனி நடிப்பில் ஹிட்லர், வள்ளிமயில், அக்னி சிறகுகள் ஆகிய திரைப்படங்கள் வெளியீட்டுக்கு காத்திருக்கின்றன. இதற்கிடையே அவரது நடிப்பில் தற்போது உருவாகி இருக்கும் படம் ரோமியோ. விநாயகர் வைத்தியநாதன் இப்படத்தை இயக்கியிருக்கிறார். இதுவரை ஆக்ஷன் ஹீரோவாக நடித்து வந்த விஜய் ஆண்டனி இந்த படத்தில் ரொமான்டிக் ஹீரோவாக நடித்துள்ளார். மேலும் இதில் விஜய் ஆண்டனிக்கு ஜோடியாக மிருனாளினி ரவி நடித்திருக்கிறார். குட் டெவில் புரொடக்ஷன் சார்பில் விஜய் ஆண்டனி வழங்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஏற்கனவே நிறைவு பெற்றுவிட்டது. இந்த படத்தை வருகிற கோடையில் வெளியிட படக்குழு திட்டமிட்டு வருகிறது. இந்நிலையில் ரோமியோ படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செல்லக்கிளி என்ற பாடலை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. அது சமூக வலைதளத்தில் அனைத்து தரப்பினரையும் கவர்ந்து வருகிறது. நடிகர் தனுஷ் தன்னோட 50வது படத்தை தானே டைரக்ட் பண்ணிக்கிட்டாரு. சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்கிற இந்த படத்துக்கு ராயன் அப்படின்னு டைட்டில் வச்சிருப்பதா சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இயக்குனர் செல்வராகவனோட கதையத்தான் தனுஷ் ராயன் படமா எடுத்திருக்காருன்னு சோசியல் மீடியால ஒரு சலசலப்பு உண்டாயிட்டு வருது. செல்வராகவன் அஜித்தை வச்சு எடுக்க இருந்தது, அப்புறம் சில காரணங்களால கைவிடப்பட்ட கதை தான் காசிமேடு. இந்த கதையில ஒரு சாப்டர் ராயன்ற பேர்ல இருந்ததாவோ இதைத்தான் நடிகர் தனுஷ் இப்ப தன்னோட 50வது படமா எடுத்துக்கிட்டதாகவும் தகவல் பரவிட்டு வருது. இந்த நிலையில இத பத்தி இயக்குனர் செல்வராகவன் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அப்படி அவரு என்ன சொல்லியிருக்காருன்னு இந்த அப்டேட்ல பார்க்கலாம்.
சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் ராயனின் ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் வெளியானது. அதில் தனுஷுடன் காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். அவர்களுடன் நித்யா மேனன், துஷாரா விஜயன், செல்வராகவன், எஸ்.ஜே. சூர்யா ஆகியோரும் நடித்துள்ளனர். ராயன் திரைப்படம் செல்வராகவனின் பழைய ஸ்கிரிப்டை அடிப்படையாக வைத்து தயாராகி உள்ளது என்று ஒரு செய்தி பரவிய நிலையில், ராயன் தனுஷின் முழுமையான கனவு ஸ்கிரிப்ட், அதன் உருவாக்கத்தில் என்னுடைய பங்கு எதுவும் இல்லை, நான் ராயனில் நடிகர் மட்டுமே என செல்வராகவன் விளக்கமளித்திருந்தார். இந்நிலையில் நேற்று எஸ்.ஜே. சூர்யா படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும் புகைப்படத்தை தனுஷ் வெளியிட்டு, உங்களை இயக்கியது சந்தோஷமாக இருந்தது என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு நன்றி தெரிவித்த எஸ்.ஜே. சூர்யா, ராயன் ராவாகவும் தீவிரமாகவும் அதே நேரம் உணர்ச்சிகரமாகவும் சர்வதேச தரத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சம்மர் ட்ரீட் என்று குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம் ராயன் கோடை விடுமுறைக்கு திரைக்கு வரும் என்பது உறுதியாகியுள்ளது. தற்போது தனுஷ் சேகர் கமுலா இயக்கத்தில் நடித்து வருகிறார். அத்துடன் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற புதிய படத்தை இயக்கவுள்ளார். ஆனந்த் எல் ராய், மாரி செல்வராஜ், அருண் மாதேஸ்வரன் ஆகியோர் இயக்கங்களில் தலா ஒரு படம் தனுஷ் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்திய சினிமா பிரபலங்களையே மிரண்டு போற அளவுக்கு தன்னோட 72 வயசுலயும் பிரமிக்க வைக்கிற மாதிரி புது புது கதைக்களத்தோட மாஸ்க் அமைச்சிட்டு வராரு மலையாள மெகா ஸ்டார் மம்மூட்டி. ஆக்ஷன் த்ரில்லர் படமான பீஷ்ம பருவம், கிரைம் த்ரில்லர் படமான கண்ணூர் ஸ்குவாட், டிராமா படமான காதல் தி கோர், இப்படி விதவிதமான ஜானர்ல நடிச்சிட்டு வர மம்மூட்டி இப்போ டார்க் ஃபேண்டசி ஹாரர் படமான பிரம்மயுகம் படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் வெளியாகி வேற லெவல்ல கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படக்குழு கிட்ட இருந்து வந்திருக்கிற ஒரு அப்டேட்டை பார்க்கலாம். மலையாள திரையுலகில் தொடர்ந்து நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் வெளியாகி வருகின்றன. அதிலும் இந்த 77 வயதிலும் வித்தியாசமான அழுத்தமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து ரசிகர்களை அசர வைத்து வருகிறார் மம்மூட்டி. அண்மையில் வெளியான காதல் தி கோர் படத்தில் தன்பாலின ஈர்ப்பாளராக நடித்து பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். ஒரு முன்னணி நடிகர் எப்படி இந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் எவ்வித தயக்கமும் இல்லாமல் நடித்தார் என பலரும் ஆச்சரியத்துடன் கூறி வந்தனர். அதன் பிரமிப்பில் இருந்து ரசிகர்கள் விலகுவதற்கு முன்பாகவே பிரம்மயுகம் படத்தில் முற்றிலும் வேறுவிதமான முகத்தை காட்டி ரசிகர்களை மிரள வைத்து விட்டார் மம்மூட்டி. ராகுல் சதாசிவம் என்பவர் இயக்கத்தில் மம்மூட்டியுடன் அர்ஜுன் அசோகன், சித்தார்த் பரதன், அமல்டா லிஜ் உள்ளிட்ட பலர் நடித்து கடந்த 15ஆம் தேதி வெளியாகி வரவேற்பை அள்ளி வருகிறது பிரம்மயுகம் படம். வெறும் 25 கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட இப்படம் ரூபாய் 40 கோடி வசூலை நெருங்கியுள்ளதாக மலையாள சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் தற்போது வரை ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக பிரம்மயுகம் படம் ஓடி வருகிறது. தமிழ்நாட்டில் சென்னை போன்ற மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளில் மலையாளத்தில் இப்படம் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழில் பிரம்மயுகம் படத்தை பார்க்கப்படும் ரசிகர்களுக்கு குட் நியூஸ் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது வரும் 23ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளிலும் பிரம்மயுகம் படம் ரிலீஸ் ஆக உள்ளது. இதை படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். இதன் மூலமாக நாளையில் இருந்து மற்ற மொழி ரசிகர்களாலும் இப்படம் கொண்டாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் படத்தின் வசூல் வரும் நாட்களில் இன்னமும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. வெல்கம் பேக் டு தி ஷோ திரைமுரசு. திரைமுரசுல அடுத்ததா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். மெட்ராஸ் கஃபே என்கிற ஹிந்தி திரைப்படத்தின் மூலம் பாலிவுட் திரையுலகில் கதாநாயகியாக அறிமுகமானார் டெல்லியை சேர்ந்த ராஷி கண்ணா. இதைத் தொடர்ந்து தெலுங்கில் சமந்தா, நாக சைத்தன்யா, நாகார்ஜுனா, நாகேஸ்வரா ஆகியோர் நடிப்பில் உருவான மனம் படத்தில் கேமியோ ரோலில் நடிக்க கிடைத்த வாய்ப்பில் கச்சிதமாக நடித்து தெலுங்கு திரையுலக ரசிகர்களை கவர்ந்தார். இந்த படத்திற்கு பின்னர் தெலுங்கில் பிஸியான ஹீரோயினாக மாறிய ராஷி கண்ணா கோபிச்சந்த், சாய் தரன் தேஜ், ராம் பொத்தினேனி, ரவி தேஜா போன்ற முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்தார். மேலும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என இந்த ஆண்டு மட்டும் இவரின் கைவசம் அரண்மனை 4 மற்றும் மேதாவி என்கிற 2 தமிழ் படங்கள், 3 ஹிந்தி படங்கள் மற்றும் 1 தெலுங்கு படம் உள்ளது. இந்நிலையில் வெள்ளித்திரையை அடுத்து வெப் சீரிஸிலும் பிஸியாக இருக்கும் ராஷி கண்ணா எப்போதுமே சோஷியல் மீடியாவில் செம்ம ஆக்டிவாக இருப்பவர். அவ்வப்போது ரசிகர்கள் மனதை கொள்ளை கொள்ளும் விதத்தில் புகைப்படங்கள் வெளியிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார். அந்த வகையில் தன்னுடைய சகோதர திருமணத்தில் கலந்து கொண்டுள்ள ராஷி கண்ணா திருமணத்தில் குடும்பத்தினரோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என களை கட்டிய மகிழ்ச்சியான தருணங்களின் போட்டோஸை வெளியிட்டுள்ளார். இந்த போட்டோஸ் தற்போது வைரலாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஷைத்தான் படத்தை சூப்பர் 30, கானாபத் உள்ளிட்ட படங்களின் மூலம் கவனம் பெற்ற இயக்குனர் விகாஸ் பால் இயக்கியிருக்காரு. இதில் அஜய் தேவ்கன், மாதவன், ஜோதிகா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தை அஜய் தேவ்கன் தயாரிச்சிருக்காரு. அமித் திரிவேதி இசையமைச்சிருக்காங்க. சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் பாணியில் உருவாகியிருக்கிற இந்த படத்தோட முதல் தோற்றம் அண்மையில் வெளியிடப்பட்ட நிலையில் இந்த படத்தின் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் ட்ரெய்லர் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. தனது மொபைல் போனுக்கு சார்ஜ் ஏற்ற வரும் மாதவன் அந்த வீட்டில் உள்ள பெண்ணை வசியம் செய்து ஆட்டி படைப்பதே களம் என்பதை ட்ரெய்லர் உணர்த்துகிறது.
அஜய் தேவ்கன் ஜோதிகாவின் மகள் மாதவன் சொல்படி நடக்கிறார். அவர் முழுமையாக மாதவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். இந்த கதைக்களத்தில் நடக்கும் காட்சிகளை திகிலுக்கு பஞ்சமில்லாமல் விறுவிறுப்பாக்கி படத்தின் மீதான ஆர்வத்தை கூட்டுகிறது ட்ரெய்லர். மேலும் மாதவனின் அசால்ட்டான டீலிங் ரசிக்க வைக்கிறது. அஜய் தேவ்கன் ஜோதிகா ஆகியோர் போட்டி போட்டு நடித்துள்ளனர். பயம், பதற்றம், அச்சம், திகில் உணர்வுகளை கடத்தும் ட்ரெய்லர் காட்சிகள் படத்தின் மீதான நம்பிக்கையை கூட்டுகின்றன. மார்ச் மாதம் 8ஆம் தேதி திரையரங்குகளில் இந்த படம் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. திரைமுரசுல அடுத்ததா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். இயக்குனர் ஆதிராஜ் இயக்கத்துல பிரஜின் ஹீரோவா நடிச்சு உருவாகி இருக்கிற படம் நினைவெல்லாம் நீயடா. இந்த படத்தோட பிரஸ் மீட்ல படக்குழு ஷேர் பண்ணிக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். எங்களை மாதிரி ஒரு அப்கமிங் டீமோட இசைஞானி இளையராஜா சார் இணைந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதில் பர்டிகுலர் யுவன் சங்கர் ராஜா சார் ஒரு சாங் பாடி கொடுத்தாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஃப்ரேமையும் நாங்கள் ரசித்து எடுத்தாலும் ஒவ்வொரு ஃப்ரேமையும் இளையராஜா சார் அவங்க ரொம்ப ரசித்து எங்களோட அதிகமாக நேசித்து மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால அந்த ஃபீலை கொண்டு வர முடிஞ்சது. ஆக்ஷன் படம் எடுத்துடலாம், காமெடி படம் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் லவ் ஸ்டோரியை ஒரு எமோஷ்னல் ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும், எங்கள் நடிகர்கள் எவ்வளோ தான் நடிச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு எமோஷ்னலி மியூசிக் இருக்கும்போது தான் உங்களால் கண்கலங்க வைக்க முடியும். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள்லாம் அது ரொம்ப எமோஷனாக பாராட்டினீங்க. தலைவனையும் நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல எல்லாருக்கும் தலை வணங்குறேன். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ வருஷமாக நான் நடித்த படங்களில் இவ்வளோ பெரிய ப்ரெஸ் கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. அதில் ராயல் பாபு சாருக்கும் ஆதிராஜ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எப்பவுமே ஒரு நல்ல படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லா படம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆதிராஜ் சார் டைரக்ஷனில் நிலவரம் நீடா ரொம்ப 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 க்ளோஸ் டு ஹார்ட்டான படம். ஏன்னா எனக்கு ஒரு காதல் சம்மந்தப்பட்ட லவ் ஸ்டோரி கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருடங்கள் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 வருஷம் கஷ்டப்பட்டு இயக்குனர் உழைச்சிருக்காரு. அதுக்கு சப்போர்ட்டாக ப்ரொடியூசர் ராயல் பாபு சார் இருந்திருக்காரு. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் கிரியேட் பண்ணி கொண்டு வரதுக்கு அதுக்கான நேரங்காலங்கள் அதுக்கு அமையணும், நடிகர்கள் ஒத்துழைக்கணும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு நட்சத்திர கூட்டமாக இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் மேஜிக்கல் அண்ட் மியூசிக்கல் லவ் ஸ்டோரி. நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காதல் கதைன்னா எவ்வளோ அழகாக எடுக்கணும்னு இந்த டேரக்டர் ஆதிராஜ் சார் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் ராஜா பட்டாச்சாரியா அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சீனையும் அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பார். இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல்னா, எனக்கு என்ன ஸ்பெஷல்னா, என்னோடய சாங் ராஜா சார் எழுதி அது யுவன் சங்கர் ராஜா பாடி அந்த சாங் எனக்கு டைரக்டர் ஆதிராஜ் சார் கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரியலி ஐம் வெரி ப்ரவுட் அண்ட் வெரி கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் எல்லாரும் முன்னாடியும் அந்த இன்டர்வியூ கொடுக்குறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நடிகர் வைபவோட 25வது படமாக உருவாகியிருக்கிற படம் ரணம். இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் படக்குழு ஷேர் பண்ணியிருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். படம் பார்த்து இந்த படம் பார்த்ததுக்கு ரொம்ப முதல்ல நன்றி. ஸோ எப்போவுமே நல்ல படங்கள், தரமான படங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கை எப்போவுமே இருக்குது. ஸோ அதுதான் எங்களோட நம்பிக்கையும். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முதல்ல எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸோடு இந்த படத்தை ஒரு நல்ல படமாக்கி ஹிட் ஆக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு, படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ. பட் ஜென்யூன்லி இந்த படத்தில் எல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. ப்ளீஸ் நல்ல ரிவ்யூ கொடுத்துட்டு இந்த படத்தை ஹிட் ஆகணும். தேங்க்யூ. சார்பேட்டா பரம்பரை படத்துல டான்சிங் ரோஸா நடிச்ச சபீர் ஹீரோவாவும், ஜெயிலர் படத்துல ரஜினிக்கு மருமகளா நடிச்ச மெர்னாவும் இணைஞ்சு நடிச்சு உருவாகி இருக்கு பர்த்மார்க். இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்புல படக்குழு என்ன பேசியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இதோட செட்டப் 1999 இந்த கார்கில் வார் பீரியட் நடந்திருக்கு. இது போஸ்ட் வார் ட்ராமான்னுவாங்க. அதாவது ஒரு வாரை சந்திச்ச ஒரு மனுஷனோட மனநிலை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான நிறைய R&D பண்ணி தான் அதை பொசிஷன் பண்ணியிருக்கோம். யாரையும் தப்பு ரைட்டுன்னு சொல்லலை. இது டேனின்ற ஒரு கேரக்டர் கோத்ரூ பண்ணார். அவரோட வெளிப்பாடாக தான் நான் அதை பார்க்குறேன். இது ஒரு தாட், பர்த்திங் பற்றி பண்ணணுன்ற ஒரு தாட், அங்கேருந்து உருவான ஒரு கதை. ஸோ அது ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்குன்ற ஒரு ஒரு எக்ஸ்டெண்டடான ஒரு ஃபிக்ஷன் நான் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. உங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சார்பட்டாக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு ப்ரெஸ் மீடியா நடக்கல அதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் கொஸ்டின் என்னது? சாரி
அப்படி சொல்ல முடியாது. அப்படின்னா கோதால நிறைய கொலை பண்ணியிருக்கேன். கொலை பண்ணுறதுக்காக நான் ப்ராக்டிஸ் இல்லை. பட் இந்த படம் சாப்பிட்டாக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சைன் பண்ண படம். அதுக்கப்புறம் தான் ரோடு, கிங் ஆஃப் கோத்தா, தெலுங்கு படம், நட்சத்திரம் எல்லாம் நடந்தது. ஸோ உங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி, சாப்பிட்டாக்கு அப்புறம் சைன் பண்ண மூவி. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கேரி பண்ணியிருக்கேன். என் கல்யாணம் ஆகலை, ஸோ விஷயம் பார்த்துருக்கேன். இவரோட இன்புட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் ஃபன் டூயிங் ஸோ. இதில் இருக்கிற சொல்கிற பேசப்படுற ஃபேக்ட்ஸ் காட்டப்படுறது எல்லாமே டீட்டெயில்டு R&D பண்ணி சைக்காலஜிஸ்ட்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருக்கிட்டையுமே கன்சிடர் பண்ணி ஃபேக்ட்ஸ் எடுத்து தான் வந்துட்டு அந்த ட்ராமாவை பில்ட் பண்ணும். ஸோ எங்களுக்கு R&D பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 year கிட்ட டைம் ஆச்சு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் ப்ரெக்னென்ட் பீப்புள் லைக் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த பெண்கள்கிட்டையும் பேசி என்னோட ரைட்டரும் அவங்க சைடில் இருந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் நாங்கள் அந்த இடத்த அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் இந்த படம் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அபவுட் தட். அதாவது ஒரு டாக்டர் கிட்ட போனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, இது செய்யலாம் செய்ய வேண்டாம்னு கேள்வி கண்டிப்பாக கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு உங்களோட சாய்ஸ். அந்த சாய்ஸ் நீங்கள் எடுத்து அதுக்காக நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அதை கோ த்ரூ பண்ணுறதுக்குன்னா அஃப்கோர்ஸ் எல்லா டாக்டருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு. என்ன நேயர்களே, இன்னைக்கு திரைமுரசு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் பிரவீனா. பாய்.